மோடி ஐயா வந்த பிறகு மோடி கேஸ் எடுப்பு, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி இல்லையா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை இருக்கு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போல அதை பயன்படுத்திக்கலாம். பயன்பெற்றவர்கள் 1,97,414 பேருங்க ஐயா. அதாவது நாம் 10 ஆண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்துவிட்டு உழைத்து விட்டு உங்கள் முன்னால் நாங்க வரது கொடுக்கிறோம், ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஐயா. நீங்க ஓட்டு போட்டீங்க, மோடியை நம்பிக்கை வச்சீங்க, இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். இத்தனை பேருக்கு நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரது ரிப்போர்ட் கொடுத்து கொடுக்கிறோம் ஐயா. இலவசமாக மத்திய அரசு கல்வி கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட அதை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம். ஏன்? திமுக காரங்க நடத்துற தனியார் பள்ளிகள் நல்லா இருக்கணும். தனியார் பள்ளிகள் நிறைய ஆரம்பிச்சாதான் ஒரு பள்ளி ஆரம்பிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். 11வது 12வது அந்த பள்ளியில் எக்ஸ்டென்ஷன் கேட்டா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கணும். தரமாக மத்திய அரசு தன்னுடைய நவோதயா பள்ளிகள் மூலமாக இலவசமான கல்வியை நடுத்தர மக்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா, இந்த 2024 நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோளை, நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த இலவசமாக மத்திய அரசினுடைய தரத்துல கொடுக்கக்கூடிய கல்வியை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சபதம்.